சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல் மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்றாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அத்தர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பரதேசி பண்ண ஒரு தலைவா, இதெல்லாம் நாங்கள் இதை ஒரு கேஸாகவே எடுத்துட்டு வரக்கூடாது. சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸு, பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டாக அப்ளை பண்ணு. I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா அவர் மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டிங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதுலேயே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு அவன் ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது அந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயும் இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அத்தர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் நைஸ். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் தோணுது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தான் தம்பி உங்கள் வீட்டில், ஆனால் ஸ்கிரிப்டில் நீங்கள் அண்ணன். பர்சனல் லைஃப்பில் இவர் தான் அண்ணன், ஆனால் ஸ்கிரிப்டில் இவர் தம்பி. கரெக்டு தானே? ஓகே,
கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தேன். இல்ல அதுல இருந்து ஏதோ கேட்க போறீங்கன்னு இல்ல இல்ல இத கேள்வியா மாத்தி ஒரு இருந்தீங்கன்னா ட்ரிவியாவா போட்டேன் நானு. நல்ல வெரி குட். இதுதான் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு இது வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு இப்ப பராசக்தி பத்தி எல்லாம் கிளியரா சூப்பரா. புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா ஸ்ரீலீலா அவர்களே. உங்களை வந்து நாங்கள் படங்களில் தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ பின் வெயிட்டிங் இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ ஓவர் டைம் ஐ ஃபீல் எனக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல் ரோல்ஸ் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது தோணுது. ஐ மீன் ஐ ஃபீல் தட் இன்சைட் எனக்கு பண்ணணும், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்படி ஐ வெயிட்டட் ஃபார் வெரி லாங் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ டென்ட் லெட் கோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 years or 3 years பேக் எனக்கு தெரியுது இப்படி ஒரு ஃபில்ம் இட்ஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஐ கேம் ஒன்ஸ், அப்போ ஐ வாசன்ட் செலக்டட். அதுக்கப்புறம் அகைன் ஐ கேம், தென் ஐ காட் செலக்டட். ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க அதை. இல்லை சொல்ல முடியாது. யூ கேன் சொல்லு. பட் அப்போ என்னோட ஃபேஸ் அவ்வளோ இவங்க வந்து தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்குல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷனா இருக்கும் யார்கிட்ட என்ன பாஷையில பேசுறீங்க யூனிட்ல. Suddenly, it's very funny actually. And இந்த படத்துல நம்ம தெலுங்கு பொண்ணு. So அந்த மாதிரி it was I was in my own skin. So நான் மறந்துட்டேன். இல்லை அந்த பேக் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே. ஆமா, ஆடிஷனில் ஃபஸ்ட்டு இங்கே. ஸோ தமிழ்நாடுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் that I came to Chennai அப்புறம் was to meet ma'am like properly. And அந்த டைமில் I went to so they were playing my songs. So I was very shocked. Oh, இங்கே எப்படின்னா I was a little shocked. ஆனால் அதுக்கப்புறம் then I realized மேம் இது பார்த்துக்கூடாது சாங்ஸ் எனக்கு ரோல் வேணும். இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இவங்க வந்தாங்க என்னை மீட் பண்ணுறதுக்கு. எங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து ஒரு 15-20 ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டிரைவர்ஸ் எவ்ரிபடி கேம் டு see her saying மகேஷ் பாபு ஹீரோயின், மகேஷ் பாபு குண்ட். What is that song? Yeah, everybody knew her because of that. ஓகேவா? சாரி நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சாங் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒர்க் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தான் அது ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்னோட போய் செய்து தான் இப்படி வருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பர். நீங்கள் அதை சின்சியராக பண்ணிருக்கீங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸோ who is ரத்னமாலா for you in பராசக்தி? Who is Ratnamala for me in Parashakti? For us too. நீங்கள் தமிழ்லேயே கேட்கலாம். அவங்க தமிழ் இல்லை புரியல. அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்கள். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி அதனால. Ratnamala உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்கார் படிச்சிருக்காரு. மேம். அங்கே வேணும் ஒரு சார் இருக்கார் மேம். அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா MBA படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது. நிறைய இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கு. இல்லை ஃபார்மலாக இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியும் மேம். சடனாக வந்து ஒரு இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும் இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி. ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை எமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம். யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது வரைக்கும். ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் மேம். இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல. But எனக்கு that is what helped me. When ma'am would give me a situation, you know, normally they would like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு normal technique was that. But எனக்கு for in the role I needed that. அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react? ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு ஐ குட் பெர்ஃபார்ம். நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் think ஸ்டோரி Ratnamala எப்பதான் is a வரும்? rebel. ரெபல். And yeah, so usually I'm a soft spoken person. But உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten a little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ரத்னமாலா ஹேஸ் டு என்டர் ஃப்ரம் திஸ் சைட். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஓகே. ஸோ அவங்க இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது, எங்கள் சண்டைக்கு இன்னொரு கேமரா இருக்குது. சடனாக கட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அங்கேருந்து வந்தாங்க. டிட் யூ புட் மேக்கப் அப்படின்னு. நோ மேம், ஒன்லி சன்ஸ்கிரீன். நோ மேம், ஒன்லி சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது நெக்ஸ்ட் இயர் போகும்போது அப்படின்னு சொல்லி நேர கையை வச்சு இப்படி எடுத்து வாட் இஸ் திஸ், ஓ மை காட், ஜஸ்ட் ஸ்கிரீம். ஏதோ ஏதோ படத்துல ஒரு Sunscreen. போகிரில போகிரி. சார் கேப்பார்ல, ஜஸ்ட் ஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி. இதுவா? சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸ், பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டா அப்ளை பண்ணு. கோ வாஷ் செட்ல அச்சோ பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். தேங்க்ஸ். அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. ஸோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒத்துக்கல. ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்களே. சன்ஸ்கிரீன். ஓகே. ஸோ இப்படி பல கதைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா முடி சிஜில இந்த முடி கலருக்கு இப்ப இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க லாஸ்ட் ஸ்கெட்யூல். அதுல வேற லாஸ்ட் ஸ்கெட்யூல்ல வந்து ரத்னமாலா சாங் சம்திங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல் லுக்கிங் yellow அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு ஐ ஹேவ் டு கோ நெக்ஸ்ட் டே ஷூட் வித் திஸ் ஹேர் இன் பாம்பே, ஸோ ஐ கான்ட் கலர் இட் பெர்மனன்ட்லி அப்படின்னு. பட் ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் 10 days டாக்கி ஐ கம் ஃபுல்லி பிளாக் ஹேர் அப்படிலாம் சொன்னாங்க. செய்யல. அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து இப்போ we correcting everything in CG. சிஜில டை அடிச்சு. ஆமா ஆமா. ரத்னமாலா சாங்ல வந்து அந்த ரொமான்ஸ் ஷாட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த பிளாக் எல்லாம் என் மூஞ்சில எல்லாம் இருக்கு மேம், Dress அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அந்த பஸ் ஷாட்ல you remember பரதேசில he had to do romance. இப்படி பிடிச்சா அந்த பொண்ணு வேதிகாவோட மேக்கப் ஃபுல்லா கருப்பு மேக்கப் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லா வந்துரும் கையில. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா நீங்க பரதேசி பண்ணவர் தலைவா, இதெல்லாம் நாங்க இது ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது. இதெல்லாம் பெரிய கை இல்ல பெஸ்ட். அவங்க ஏதோ ஒரு வியர்டான மேக்கப் போட்டுட்டு அது ஆக்சுவலி she would kill him. Actually he was like some 20 years old and she'd say, why have you touched my makeup and taken it off அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி தொடாம நடிக்க முடியும்? அவர் அங்க கத்துவாரு. And he'll be like, na Sudha, tell me if I'm wrong, because நானும் நிறைய கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கேன், மேக்கப் தொட்டா வராதே, இது என்ன மேக்கப் அப்படின்னு. என்னன்னா சாம்பார் சாதம் ஊட்டி விடணும். சாம்பார் சாதம் இப்படி அது ஏன் 37 டேக் போகுதுன்னா, ஊட்டி விட்ட உடனே இது வரைக்கும் இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் என் வாய்க்குள்ள போயிடுது, வெளில வரும்போது ஒயிட்டா வந்து. இதுக்கு என்ன சொல்யூஷன் யாரும் ரீடேக் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். நைஸ். பட் ஃபைனலி அதை திரும்ப சம்மப் பண்றேன், குவைட்டா விட்டுறணும், வேற எதுவும் எடுத்து கொடுக்க கூடாது மேம். எடிட்டிங்க கட் ஸோ பண்ணுங்க. லுக் அது சூப்பர். ஏன்னா எனக்கு பர்சனலி கேரவன்லேருந்து இறங்கும்போது லுக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம், இந்த படத்தோட லுக் இதுதான்ட்டு. அதுவே 50% டன். அதுக்கு மேலே டைரக்டர் அவங்க எழுதியிருக்கதே மீதி 50%. நம்ம போய் பிஹேவ் பண்ணால் போதும், அங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை பிஹேவ் பண்ணால் போதும். ஸோ மேம் வந்து ஒய் செலியனுக்கு நீங்கள் அப்படின்றத மேம் சொல்லுவாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா சிவா தான் ஒத்துக்கிட்டார் அது பண்றதுக்கு. நோ, இந்த கேரக்டர் பண்றதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும் படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணுவீங்க, எப்படி அவரை பிடிக்க வைக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் அதை ஃபார் அ ரைட்டர் ஆல்சோ, பிகாஸ் அவர் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் படத்தில். ஸோ எப்படி இந்த கேரக்டர் எக்ஸைட்டிங் ஆக்கணும்,
அண்ட் அவருக்கும் அந்த அந்த டைம் பீரியடில் இட் ஷுடன் லுக் டெட். பட் நான் ஒன்று சொல்கிறேன் சிவா பற்றி. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவாவை மீட் பண்ணி இன்ஸ்டன்ட்லி அவருக்கு பிடிச்சி போச்சு கதை, அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கப்புறமா, ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமா எனக்கு 2 சீன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த படத்தில் எழுதின 2 சீன், அது ஒரு ஹீரோயிசம்காக எழுதின சீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவா சொன்னது வந்து மேம் சூப்பர் மேம், ஐ லவ் த ஸ்கிரிப்ட், அது இதெல்லாம் சொல்லிவிட்டு தென் வாட் டின்ட் யூ லைக் அப்படின்னு சொல்லும்போது, மேம் அந்த ஒரு சீன் இருக்குல்ல மேம், அதை தூக்கிடலாமே, அது வேண்டாமே, அது வந்து லைக் எனக்கு மேக்ஸிமம் மாஸ் வந்து இன்டர்வெல் பாயிண்டில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஹை கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்று நடந்துச்சு, இந்த சீனில் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். ஹி செட் இங்கேயே வந்துடுதே அப்படின்னு. ஸோ அது வந்து வேறு ரீசனுக்காக நான் வச்சுருந்தேன் ஏர்லியராக, இந்த கேரக்டருக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஹீ செட் ரிமூவ் இட். அப்புறம் இன்னொரு சீன் இருந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சீன். சுத்தமாக பிடிக்காதுன்னா பிடிக்காது. அது ஒரு காம்ப்ரமைஸ், அது ஒரு காம்ப்ரமைஸ்டாக நான் எழுதி வச்சுருந்தேன். அது ஹீ பிளக்ட் அவுட் தோஸ் 2 சீன்ஸ். அந்த 2 சீன் தான் இவர் வந்து அவ்வளோ 100 and something சீன்ஸில் ஹி செட் திஸ் இஸ், இது வேண்டாம், இது மேம் அவன் கேரக்டருக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்ளம், அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம், பட் அது ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ செட் ஓகே, ஐ ஃபவுண்ட் மை ஹீரோ அப்படின்னு. சூப்பர் சூப்பர். யா, எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி. இல்லை இது சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் இந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணியிருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க. அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அதில் ஒரு கேரக்டருக்கு அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார். அவர் அப்போ டிவி ஷோ ஜட்ஜ்னால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னொன்று இருக்குது, சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல். மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்கிறாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணட்டும், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போயிட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லலாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி பண்ணாங்க. இப்போ டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துகிட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் இது அவங்க எல்லா இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லார்ட்டேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது இப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து செம்ம ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, ஒரு ஆடியன்ஸாக தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த
இப்போ அந்த அந்த ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது. ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லை இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? கால் பண்ணி he said மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ I'll give it a chance அப்படின்னு. why do you think that I'll suit it அப்படின்னு. I said I don't know, you read it, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ரீடிங் இட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ் மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட். Okay. அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ் இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம் நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் 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 சொல்கிறாரு இவர், நோன்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் யூ வாண்ட் டு டூ இட் ஐம் சேயிங் சார் அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. ஸோ said ஓகே ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ, ஹீ இஸ் தட் யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இதை ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணுன்ற எண்ணமோ இருக்கு. Yeah, நானும் ஆயிட்டாரு. yeah, Announcement நாங்க வந்துருச்சு. உட்காரும்போது the amount of cinema we talk. அவருக்கு நிறைய like all of them I've given older films, some films that match that character அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல. அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு. நான் பார்த்தேன். ஏற்கனவே பார்த்துருந்தாரு. ஓ ஏற்கனவே. அதுக்கப்புறம் வேற யாரோ டேரக்டர் எடுத்த படத்தில் நான் எங்கே போனேன்? எனக்கு என் டேரக்டர் சூப்பராக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, நான் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன நினச்சி லேசிங்க அவர். ஐயோ அது அவர் வேற. அவர் அப்படி யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். super. Yeah, is very good, very very good. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அதை வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில். இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே. ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான். பட் அது லோகோ இல்லைன்னு அனௌன்ஸ்மெண்ட் நாள் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. இப்போ இருக்க லோகோவில் முன்னாடி வேறு 25ன்னு ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி. பட் 25th ஃபிலிம் அது. ஆனால் நம்ம மைல் ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படத்தோட எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. மேமோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை மேமாக இருக்கட்டும், இல்லை கூட நடிக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இதோட மியூசிக், சாங்ஸு, இதோட பீரியட், இதோட கிராண்டியர் அண்ட் இதோட கண்டென்ட், ஒரு மொழி, நம்மளோட மண், நம்மளோட மக்கள், தியாகம், இன்ஸ்பிரேஷன், இதில் எதை தொட்டாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக மாறிடுச்சு. ஓகே. இதோட கண்டினியூஷனாக இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து ரெமோ சமயத்தில் 2016 ஒரு இன்டர்வியூ. ஸோ அப்போது ரொம்ப கிளாரிட்டியோட என்னோட அடுத்த 10 வருஷம் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன்றத ரொம்ப சூப்பராக ரொம்ப மெச்சூர்டாக அந்த சமயத்தில் வந்து அவர் பேசின விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது பார்க்குறவங்க மத்தியில். என்ன சொல்லியிருந்தேன் அதை சொல்லிட்டீங்கன்னா பதட்டம் இல்லை அதான் இப்போ நான் இந்த மாதிரியான கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். காமெடி தான் என்னோட ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ இதுக்கு நடுவில் நான் சின்ன படங்கள், சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது என்னோட 2 காமெடி படங்களுக்கு நடுவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் எடுத்தோடனே ஆக்ஷன்லாம் பண்ணால் அது ஒத்துக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு
ஆக்ஷன் ஹீரோ அந்த அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த 10 வருஷத்தில் உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை வந்து டெலிவிஷனில் பார்த்த ஒரு கனெக்டோட மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களில் அந்த ஹியூமர்ன்றது என்ஹான்ஸ் ஆகி காமெடிக்காக தேட்டருக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அங்கங்கே ஆக்ஷன் வந்து அது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் முந்தைய படங்கள்லாம் போட்டு பார்த்தீங்க. அது ஒர்க் ஆகும்போது இன்றைக்கி அமரன் மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பராசக்தி மாதிரியான ஒரு படத்தில் வந்து உங்களோட 25th ஃபிலிமாக அது அமையுது. ஒரு மொழி சம்மந்தப்பட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு படத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 10வது வருஷத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவோட இந்த 25வது படம் அப்படின்றத தாண்டி 10 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் சொன்ன அந்த 10வது வருஷம். ஸோ அந்த இன்டர்வியூவோட பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை அதை நான் சொன்னேன். இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேமோட ஒரு படத்தில் இப்போ இறுதி சுற்றுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து லீடாக நடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிலிமில் என்னை என்னவா பார்க்குறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் என் மேலே வச்சுருக்க இமேஜ். ஸோ ஒரு ஆக்டராக தான் பார்ப்பாங்க, அந்த இமேஜ் இருக்கும். அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சினிமாவில் வரும்பொழுது நான் காமெடின்ற இமேஜோடு தான் உள்ளே வரேன். எனக்கு ரீச் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் எல்லாருக்கும் என்ன தெரியுது பிடிக்குதுன்றது. அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு சோஷியல் மீடியா இல்லை, நமக்கு தெரியாது. ஸோ அது சினிமாவில் ஒரு அது க்ரௌடாக மாறும்போது கிளாப்ஸ் வரும்போது. ஆனால் காமெடின்ற ஒரு அந்த டேக்லைனோடு தான் நான் உள்ளே வரேன். ஸோ அதை தொட்டு மட்டுமே தான் படங்கள் பண்ண முடியும். ஆனால் அதை தொட்டு மட்டுமே படங்கள் பண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, இங்கே ரொம்ப லாங் ரன் போக முடியாது. இன்னொன்று 10 காமெடி ஸ்கிரிப்ட் வந்தால் தான் அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு காமெடி ஸ்கிரிப்டை எடுக்க முடியும். எப்போவுமே அப்படி கிடையவே கிடையாது. காமெடி வந்து ரொம்ப டஃப் எழுதுறதுக்கு, எக்ஸ்ட்ரீம்லி டஃப். மக்கள் என்ன செலிப்ரேட் பண்ணதுக்கும் ஏற்றுக்கிட்டதுக்கும் ரீசனும் அதுதான். ஈஸியாக அதை பண்ணுறான். ஒரு காமெடி எவ்வளோ டஃப்னு அவங்களுக்கு தெரியும், சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், அதை பண்ணுறான்றது தான். அப்போ 10 கதைகள் அப்படி வராது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஆட்ரிபியூட்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் சீரியஸ் சீன்ஸ், ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டான்ஸு ஃபைட் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஊரில் எல்லாம் பண்ணக்கூடிய இதாக வரணுன்றதுனால தான் ஒரு படமாக பண்ணணும்னு வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இமேஜை மாற்ற முடியும். நான் ரொம்ப போராடினதே உங்கள் டிவி ஷோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மாறுறதுக்கே எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம் சூப்பர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்க வைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் வேணுன்றது, அதை மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் பண்ணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒரு சைடு விமர்சனம் வரும்ல, இவனுக்கு ஒன்று தாங்க வருது, இவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு. அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆனால் யாருமே ஸ்கிரிப்ட் சொல்லன்றது. அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறனால ஒரு ஃபேன்ஸ் க்ரௌடு அதெல்லாம் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சிச்சுவேஷன் அப்படி ஃபேண்டம் இல்லை திடீர்னு பார்த்தா பேசுவாங்கல்ல உங்கள்கிட்ட. அது இருக்கு. ஒரு டைமில் நான் there were few incidents where patients used to show song. அங்கே நான் இப்படி போகிற டைமில் என்னோட சாங் ப்ளே பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன். அவங்க தானா? அதெல்லாம் நடந்துட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் யூஸ்வலி மாஸ்க் அண்ட் இஃப் ஐ கோயிங் டு ஓடி அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு, ஸோ அப்படி ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ யூஸ்வலி வேர் மாஸ்க். ஐம் லைக் மேம் ஆடியோ லான்ச்சில் ஃபுல் டைம் மாஸ்க் போட்டு. அதுக்கு என்ன மேம் காரணம்? அது நிறைய பேர் என்கிட்ட கேட்க My immunity is very low. அதனால to toxicity. ஓகே ஓகே மேம். Also. For toxicity. Also. But generally, Infections and yeah, all that. I get very quickly. ஓகே. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும்போது ஏன்னா நீங்கள் இந்த ப்ரெஷரில் இருப்பீங்களே, அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அதெல்லாம் முதலையே பேசிட்டோம். ஓகே. செட் இந்த மாதிரி இந்த டேட்ஸ் இது எங்களுது, இந்த டேட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஷி அட்ஜஸ்டட் அ லாட். அவங்க காலேஜில் பேசினாங்க எல்லாமே. பிகாஸ் நாங்கள் ஒரு நைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அதர்வா அண்ட் இவங்களுக்கு காலேஜில் பண்ணிட்டு இருக்கும்போது பிட்வீன் ஷார்ட்ஸ் ஷீல் பி ஸ்டடிங். அந்த ஃபோனில் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பாம்பேலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷீல் பி ஸ்டடிங் டில் ஏர்லி மார்னிங் 4:30 நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். 4:30 வரை அவங்க வந்து இன்பிட்வீனில் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் படிச்சுட்டு இருந்தாங்க. போயிட்டு 8 o'clock ஐ திங்க் ஷி வென்ட் ஃபார் எக்ஸாம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் ஏன் பராசக்தியை தேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி, நீங்கள் ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பர். ஓகே. நான் உங்களுக்கு பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி,
இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மலாம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை நாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இது உணர முடியும். அண்ட் ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஷீலா அவர்களே? I think as I said, it's a revolutionary film, and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, now personally I would want to take என்னோட family, அதுக்கப்புறம் என்னோட future kids also, I would want them to watch a film like this. ஏன்னா educationally also ஒரு interesting story that happened once in real life also aspects இருந்து எனக்கு curiosity factor extra இருந்தது. And plus the family and the love track is very entertaining. It's a breather in the film. Ma'am? See, I think India, demographically, we are the youngest nation in the world. Like, I think 65% of our population is between 16 to 35 or something like that. I don't know the statistics exactly, but I know we are the youngest nation Majority in of the world. youngsters. Yeah. So, I think, to me, the backbone of a country is the youth. ஸோ அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ். யூனோ, இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இல்லாமல் youth should know these stories and they should get inspired to be that. அன்றைக்கி என்ன பிரச்சனையோ, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து ஆஸ் அ யங் நேஷன் we should stand for our rights, for what is right. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். ஸோ தட் இந்த படம் அதுதான். சூரரை போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அண்ட் இறுதி சுற்று இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கும் இறுதி சுற்று பார்த்து கனெக்ட் ஆச்சு, சூரிய போட்டு பார்த்து கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் என்ன பல பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகலன்னா என்ன, ஃப்ளைட்டில் போகிறது ஒரு பெரிய ஆம்பிஷனா, அப்படிலாம் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு, இந்த படம் எடுக்கிறோம் இது ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னாங்க. ₹1 டிக்கெட் கொடுத்தா போவியா? கண்டிப்பாக போவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஹோல் தட் வாட் யூ சே, அந்த எம்ப்ரியோலேயே ஒரு யூனிவர்சல் கதை இருக்குது. அதே தான் எங்கேயும் என் ரைட்ஸை வந்து நீங்கள் பறிக்க பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ரிவோல்ட் பண்ணுவேன், when injustice இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை you should not let it go என்றது தான். And it's a very inspiring story. செழியனோட ஸ்டோரி, சின்னதுரையோட ஸ்டோரி, ரத்னாவோட ஸ்டோரி, they're not normal peopleே கிடையாது இவங்கெல்லாம். Normal people who become absolutely extraordinary people circumstancesல. That happens very easily with youngsters. சூப்பர் மேம். அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூவில் சொன்னது தான், சுரை போட்டிருக்கு முன்னாடியே இந்த ஒரு இது இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆயிருக்கீங்க, இவ்வளோ பேர் இதுக்கு அரைவ் ஆயிருக்காங்க. பர்சனலாக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குன்றது தெரிஞ்சுக்கணும் மக்களோட. Very excited. This will be my set. This will be a theatrical release. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இறுதி சுற்று பார்த்தது, அப்புறம் குரு பார்த்தேன், அண்ட் நவ் ஐ வாண்ட் டு see this film. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட 4 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.